ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்காங்க, அந்த பெண் குழந்தைக்கான சேமிப்புகள் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சேமிப்புகள், அதாவது சிறு சேமிப்புகள்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், எவ்வளோ நாள் சேவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் என்னென்ன மாதிரியாக சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை பெண் குழந்தை இருந்தால் மட்டும்தான் சேமிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் எத்தனை குழந்தைகள் எப்படி இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கான சிறந்த சேமிப்புகள் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண் குழந்தை இருக்காங்கன்னா SSA, அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் சேரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள்லேயே அதிகமான வட்டி கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8% கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான். இதில் ப்ளஸ்ஸே என்னென்னா, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலுத்துறீங்கன்னா அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்கும் அவங்க கூடுதலாக வட்டி கொடுக்குறாங்க, அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா 10 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ண முடியும். இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தான். அதாவது அப்பா பேரோ குழந்தையோட பேரோ, அல்லது அம்மா பேரோ குழந்தையோட பேரோ, ஜாயிண்ட் அக்கௌண்ட் பேரண்ட்ஸோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்லையோ இல்லை கார்டியனோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் ₹250 இருந்து மினிமம் நம்ம சேமிக்கலாம். இது 1,50,000 வரைக்கும் ஒரு வருஷத்தில் நம்ம சேமிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 15 வருடங்கள் கண்டிப்பாக சேமிக்கணும். 15 வருஷம் சேமிக்கணும். பட் இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு முறை மட்டும் பணம் கட்டினா கூட இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இது இப்போ வேறு ஆர்டி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம போடுறோன்னா மாதம் கண்டிப்பாக கட்டி ஆகணும். பட் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு ₹10,000 இருக்குன்னா ₹10,000 கட்டலாம், ₹2,000 இருக்குன்னா ₹2,000 கட்டலாம், வெறும் ₹500 தான் இருக்குது அப்படின்னா ₹500 கட்டலாம். இது நம்மளுக்கு ரொம்பவும் வசதி. உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கொண்டு போய் உங்கள் குழந்தையோட பேரில் நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். மாதம் கண்டிப்பாக கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வருஷத்தில் ஒரு முறை கட்டினா கூட போதும். இப்போ அப்ராக்சிமேட்டாக உங்கள் குழந்தைக்கு ஒரு ₹1000 மாதம் செலுத்துறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ₹5,09,212 கிடச்சிருக்கும். இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்குறேன், கால்குலேட் பண்ணலை. பட் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கரெக்டாக மாதம் ஒரு ₹1000 போடுறீங்க, அல்லது மாதம் ஒரு ₹2,000 போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரோமில் போயிட்டு அந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் SSA கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கலாம். இது ஒரு பெண்களுக்கான சிறந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தான் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக 2023 மகிழா சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் சர்டிஃபிகேட்னு ஒரு சேமிப்பு திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சைல்டு பேர்லையும் நம்ம பண்ணலாம். அதே விமனாக இருக்கும் அப்படின்னாலும், லேடிஸாக இருக்கும் அப்படின்னாலும் அவங்க பேர்லையும் நம்ம பண்ண முடியும். இதில் மினிமம் ₹1,000 மேக்ஸிமம் ₹2,00,000 வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். இது டெபாசிட் 2 வருஷம் தான் நம்ம டெபாசிட் பண்ணணும். கண்டிப்பாக 2 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணியே ஆகணும். இந்த டெபாசிட் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ₹2,00,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 2 வருஷத்தில் ₹2,31,125 கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ₹32,000 நம்மளுக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ₹16,000 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. இப்போ கூடுதல் வட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.5% ஒரு வருடத்திற்கு பர் ஆனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுத்துட்ருக்குறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு சேமிப்பு திட்டம். இது 10 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லை 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் சேருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா PPF அப்படிங்கிறது தான். இந்த PPF அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எபவ் 10 ஏஜுக்கு மேலே இருக்காங்க, அதாவது பெண் குழந்தை எபவ் 10 இயர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மகிழா சம்மானில் நம்ம சேமிக்கலாம். அடுத்தது ஆப்ஷன் PPF அக்கௌண்ட்டு. இந்த PPF அக்கௌண்ட்டை நம்ம பெண் குழந்தையாக இருந்தால் தான் சேமிக்கணும் அப்படிங்கிறதையே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் அம்மா, அப்பா, பையன், பொண்ணு யார் இருந்தாலும் நம்ம இந்த PPF அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆனால்
நம்ம வந்து பேங்க்கில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து பெண் குழந்தைங்களுக்கு பேரில் ஓப்பன் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 இதே மாதிரி தான் இந்த எஸ்எஸ்ஏ இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு ₹1000 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்தில் நம்ம வந்து கட்டலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதில் வந்து ₹1000 மாதம் நம்ம போடுறோம்னா 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ₹3,25,457. இதில் என்னென்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வட்டி தொகை பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 7.1% வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்னா, நம்ம வந்து அந்த குழந்தை பேரில் எத்தனை வருடங்கள் கட்டணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியும், அது மெச்சூரிட்டி ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எதற்காக சேமிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேமிங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுதான் என் பொண்ணோட செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் பொண்ணுக்கு 5 இயர்ஸ் ஆகும்பொழுது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து 5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து 15 இயர்ஸ் நம்ம வந்து கட்டணும் இல்லைங்களா, அப்போ வந்து பொண்ணுக்கு வந்து 21 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து பணம் கிடைக்கும். இந்த 21 இயர்ஸ் கழிச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று நம்ம வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது குழந்தையோட திருமண செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக மல்டி பர்பஸாக தான் நான் இதை வந்து போட்டிருக்கிறேன். இதில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற போதும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இல்லை 21 வயசில் எடுத்துக்கலாம் அப்படின்னாலுமே எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதில் வந்து லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் எஜுகேஷன் லோன் மாதிரியும் இதில் வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சிறப்பான திட்டங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம், மகிழா சம்மான், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, அது இல்லாமல் இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக உள்ளது. இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஃபீஸை வந்து கட்டணும், இயர்லி ஃபீஸை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆர்டி வந்து நீங்கள் வந்து 6 மந்த்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் 6 மாதத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.7% தான் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வந்து 15% அதாவது 15 மந்த் வந்து போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1% வரைக்கும் கிடைக்குது. அதனால் இந்த இயரை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த சேமிப்பையும் குழந்தைகளுக்காக பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரியான சேமிப்புகள் இல்லாமல் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் உங்களுடைய பட்ஜெட்டில் பெண் குழந்தைகளுக்கு தங்கத்தை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பெண் குழந்தைய வச்சுருக்கவங்க இப்போ பார்க்குற வியூவர்ஸ் கேட்கலாம், பெண் குழந்தைக்கு மட்டும்தான் தங்கம் சேமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம பெண் குழந்தைகளுக்கு நகைகள் அணிவித்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவாவது கண்டிப்பாக தங்கத்தை சேமிங்க. ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் வந்து ஒவ்வொரு வருடம் பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 1 கிராமோ 1/2 கிராமோ அல்லது 2 கிராமோ என்னால் எவ்வளோ வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி வந்து நான் கிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளியில் நான் வந்து இது வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காயின்ஸ் வந்து எனக்கு வந்து அப்பப்போ பணம் கிடைக்கும் போது நான் அதை வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த முயற்சியும் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண் குழந்தையும் கிடையாது, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் தங்கத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.